Now, the first segment we have already completed that where Paul will affirm the gospel. முதல் நாம் ஆக வெற்றிகரமாக நாம் அது முடித்து வைச்சாச்சு. என்னவென்று சொன்னால் பவுல் சுவிசேஷத்தை உறுதிப்படுத்துகிறார். The first two chapters, he will affirm both his calling and the gospel that he's preaching. முதல் அதிகாரத்தில் பார்ப்பீங்க என்று சொன்னால் பவுலானவர் இப்படியாக அவருடைய அழைப்பும் மற்றும் சுவிசேஷத்தை உறுதிப்படுத்துவார். Now let's just go back a little bit, remind you of where we finished. நான் மறுபடியுமாக போன காரியங்களை திருப்பி பார்ப்போமாக நாம் எந்திரித்தோம் என்று பார்ப்போம். Now remember when some of the Judaizers came from Jerusalem, Peter and Barnabas were influenced by them and they began to separate themselves from the Gentile believers. நாம் போன காரியத்தை பார்க்கும் பொழுது இப்படியாக ஒரு சில யூதர்கள் இப்படியாக எருசலேத்திலிருந்து வரும்பொழுது பேதுருவும் பர்னபாவும் என்ன செய்வார்கள் சொன்னால் அவர்களை பார்த்து பயந்து அவர்கள் விலகி நிற்பார்கள். Now Warren Wiersbe in his commentary mentions that this destroys the five following truths. இது என்னவென்று சொன்னால் இவர்கள் செய்த இந்த காரியத்தை பார்த்து 5 விதமான சத்தியத்தை இது உடைத்தது. When we don't stand for the gospel, not only we are affected, we also affect the others. நாம் சுவிசேஷத்திற்கு நிற்காத பொழுது நாம் மட்டும் பாதிக்கப்பட மாட்டோம், மற்றவர்களும் சுத்தி இருக்கிற கிறிஸ்துவ விசுவாசிகளும் பாதிக்கப்படுவார்கள். So their action destroyed the unity of the church, justification by faith, freedom from the Mosaic law, the very gospel itself, and the grace of God. அவர்களுடைய இந்த காரியமானது அவர்கள் செய்த காரியமானது 5 விதமான 5 காரியங்கள் 5 சத்தியங்களை உடைத்தது. அதில் ஒன்று என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் சபையோட ஒருமிட்டு அதாவது அவர்கள் ஒன்றாக வருவதை அது உடைத்தது. விசுவாசத்தினால் நீதிமான்களாக பட்டோம் என்று சொல்லி அந்த காரியமானது உடைக்கப்பட்டது. நியாயப்பிரமாணத்திலிருந்து விடுதலை அடைந்து கொண்டோம், அந்த காரியம் உடைக்கப்பட்டது. இப்படியாக சுவிசேஷம் உடைக்கப்பட்டது, கர்த்தருடைய கிருபையும் உடைக்கப்பட்டது. All these truths were affected by the actions of 2 key leaders in the early church. இது எல்லாம் காரியம் இப்படி உடைக்கப்பட்டது சொன்னால் இந்த 2 மூப்பர்கள் செய்த இந்த 2 அப்போஸ்தலர்கள் செய்த ஒரு காரியத்தினால அவர்கள் விலகி நின்றதுனால இது எல்லாமே அந்த இடத்துல ரத்து செய்யப்பட்டது. And Warren Wiersbe also concluded by bringing this 5 things that we need to think about our own selves. இந்த காரியத்தை நம்மளுடைய வாழ்க்கையில கொண்டு வந்து நாமும் சிந்திக்க வேண்டும் இந்த 5 காரியங்களை குறித்து. 5 questions. Have I been saved by the grace of God? Am I trying to mix law and grace? Am I walking in the liberty of grace? Am I walking in righteousness? Am I willing to defend the truth of the gospel? 5 காரியங்கள் என்று சொல்லும் பொழுது நான் கிருபையினால் தேவனுடைய கிருபையினால் ரட்சிக்கப்பட்டேனா அல்லது கிருபையும் நியாயப்பிரமாணத்தையும் இப்படியாக கலந்து இருக்கிறனா அல்லது இப்படியாக கிருபையின் விடுதலின் கீழாக நாம் நடந்து கொண்டிருக்கிறோமா அல்லது நீதியின் கீழாக நாம் நடந்து கொண்டிருக்கிறோமா அல்லது நாம் யாவருமே சுவிசேஷத்தை தற்காத்து கொண்டிருக்கிறோமா? Now we come to the second segment and we'll be looking at chapters 3 and 4. இப்பொழுது 2வது பாகத்துக்கு வந்திருக்கும். இந்த இடத்தில் 3வது மற்றும் 4வது அதிகாரங்களை நாம் பார்க்க போகிறோம். Now the wine industry is a huge industry. வைன் என்று சொல்லும் பொழுது அது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியாக இருக்கிறது. Now there was a man called Rudy Kurniawan. Now he was a wine collector and a wine seller and he made millions of dollars in this business. ஒரு மனுஷன் இருக்கானா, அவருடைய பேர் வந்து ரூடி கொர்னியான். அவன் என்ன செய்வன் சொன்னால் இந்த வைன் பிஸ்னஸ் செய்து கொண்டிருக்கிறான். இந்த வைன் பிஸ்னஸ்னால அவனுக்கு வருகிற பணமானது கோடியாக பணம் அவன் சம்பாதித்துக் கொண்டிருந்தான். This was in the early 2000s. He would sell very rare and expensive wine to the wealthy people. They'll buy this wine, they'll pay a high price for this wine. 2000களிலே அப்படியாக அவன் இந்த வைன்களை விற்று கொண்டிருந்தான். இப்படியாக இவன் இடத்தில் வாங்கும் பொழுது அவர்கள் ரொம்ப விலை உயர்ந்ததாக வாங்குவார்கள் என்று சொன்னால் இது அப்படிப்பட்ட ஒரு வைனாக இருந்தது. However, later it was discovered that he was actually selling fake wines. பிறகுதான் இவர்கள் கண்டுபிடித்தார்கள் என்று சொன்னால் இவன் விற்று கொண்டிருக்கிற வைன் எல்லாமே பொய்யாக இருந்தது. He would get cheap wine, mix them with certain chemicals to make them taste like the very expensive wines.
அவன் மலிவான சில வைன்களை வாங்கி இப்படியாக சில கெமிக்கலை ஊற்றி அப்படியாக அது விலை உயர்ந்தது என்று சொல்லி அவன் அதை விற்பான். Eventually, he was arrested and he was put in prison for 10 years for wine fraud. இப்படியாக கண்டுபிடித்த பிறகு இவன் கைது செய்து 10 ஆண்டு காலமாக சிறை தண்டனைக்குள்ளாக அவன் செய்த ஏமாற்றத்துக்காக அவன் சிறை தண்டனை கிடைத்தது. People gave or paid a high price, huge price for something they thought was genuine, not realizing it was fake. அதாவது ஒரு சிலரை பார்க்கும் பொழுது அந்த நாட்களில் இது விலை உயர்ந்த ஒரு வைனாக தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி அது நம்பி ஏமாந்தி வாங்கி கடைசியில் பார்த்தால் அது வந்து ஒரு நிஜமான வைன் அல்ல, அது பொய்யாக இருந்தது. Now, China is the hub of fake products. சீனா தேசத்தை பார்க்கும் பொழுது நிறைய பொய்யான ஜாமான்களை விற்கிறதுல அது திறந்த ஒரு இடம். I mean, almost anything they have an imitation. என்னவென்று சொன்னால் சைனா தேசமானது அது வெளியாக்குகிற ஜாமான்கள்லாம் பார்க்கும் பொழுது அது மற்ற ஒரு காரியத்தை நிகழாக வைத்து தான் அது செய்யும். One of the worst thing was a company was selling baby milk powder. இதில் ஒரு மோசமான காரியம் என்னவென்று சொன்னால் ஒரு கம்பெனியானது இப்படியாக பிள்ளை பால் குடிக்கிற மாவிட்டு கொண்டிருந்தார்கள். They mixed what is called melamine, a toxic chemical used in the production of plastics. அதாவது அவர்கள் அதில் என்ன அந்த காரியத்தில் என்ன செய்தார்கள் என்று சொன்னால் அந்த மாவுக்குள்ளாக மெலமைன் என்று சொல்லி அது என்னவென்று சொன்னால் பிளாஸ்டிக் உருவாக்குகிற ஒரு கெமிக்கல். அது 300,000 babies were poisoned. ஏறக்குறைய ஒரு 3 லட்சம் குழந்தைகள் விஷ வாய்ந்திருந்தார்கள். 6 of them died. 6 பேர் இறந்து போனார்கள். Glad the rest recovered. மற்ற குழந்தைகளை பார்க்கும் பொழுது அவர் உயிர் தப்பி வந்தார்கள். Then they realized that other companies were doing the same thing. அப்பொழுதுதான் இவர்கள் அறிந்து கொண்டார்கள் மற்ற இந்த பால்மா விற்கிற கம்பெனிகளும் இந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி. They bought what they thought was genuine, but it was fake. இவர்கள் அது நிஜமாக தான் உண்மையாக தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் வாங்கினார்கள், ஆனாலும் அது பொய்யாக காணப்பட்டது. In this case, what was fake was also dangerous, resulting in the death of 6 infants. இந்த இடத்தில் பார்க்கும் பொழுது இந்த காரியமானது பொய்யாக இருந்ததனால மரணங்கள் ஏற்பட்டது. இதுவும் ஆபத்தில் நிலையம். Why am I talking about fake products? ஏன் அதாவது ஒரு பொய்யான ஜாமா குறித்து நான் பேசுகிறேன்? Because that's what happened to the Galatians. They bought a fake gospel. இதுதான் கலாத்தியர்கள் செய்தார்கள். அவர்கள் ஒரு பொய்யான நிஜமில்லாத ஒரு சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டார்கள். They received the genuine gospel through the Apostle Paul. Now some people have come and the gospel that they are speaking and convincing them is a fake gospel. அதாவது அப்போஸ்தலர் பவுல் இடத்திலிருந்து அவர்கள் நிஜமான ஒரு சத்தியத்தை பெற்றுக்கொண்டார்கள். ஆனாலும் ஒரு சிலர்கள் இப்படியாக எருசலேமிலிருந்து யூதர்கள் வரும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு பொய்யான சத்தியத்தை அல்லது சுவிசேஷத்தை கொண்டு வரும் பொழுது இவர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள். A fake gospel is poisonous. A fake gospel is dangerous. பொய்யான சத்தியங்கள், பொய்யான சுவிசேஷமானது அது மிகவும் ஆபத்துள்ளது, ஜீவனுக்கு ஒரு ஆபத்து கொண்டு வரும். Now these people still believed in Jesus. இந்த ஜனங்களை பார்க்கும் பொழுது அவர்கள் இயேசுவை அவர் நம்பிதான் இருந்தார்கள். But now the gospel that they're believing is not the genuine gospel. It is a different gospel, a fake gospel. ஆனாலும் அவர்கள் நம்புகிற இந்த சுவிசேஷமானது அது நிஜமான ஒரு சுவிசேஷம் அல்ல, அது ஒரு பொய்யான சுவிசேஷமாக அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். And Paul tells these Christians who are still coming to church, who believe in Jesus, see what he tells them as a result of believing in a different gospel. பவுல் இவர்களை பார்த்து இவர்கள் விசுவாசியாக தான் இருந்தார்கள், இவர்கள் சபைக்கு வந்து கொண்டுதான் இருந்தார்கள். இவர்களை பார்த்து பவுல் அவர்கள் அதை ஏற்றுக்கொண்ட பிறகு என்ன சொல்லுகிறான் என்று சொல்லி பாருங்கள். Let's read Galatians 1:6. கலாத்தியர் 1:6 நாம் வாசிக்கப்போமாக. So also Abraham believed God and it was credited to him as well. Galatians 1:6. கலாத்தியர் 1:6. I am astonished that you are so quickly deserting the one who called you to live in the grace of Christ and are turning to a different gospel.
உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷத்துக்கு திரும்புகிறதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன். Turning to a different gospel is deserting the one who called you. வேறொரு சுவிசேஷத்திற்கு திரும்புகிறீர்கள் என்று சொன்னால் கிறிஸ்துவை நீங்கள் ஒதுக்குறீங்க என்று சொல்லதான் அர்த்தம். He's talking to Christians who are attending church. He's talking to a Christian who still believe in Jesus. இவர் யார் இடத்தில் பேசுகிறார் என்று சொன்னால் இன்னமும் சபைக்கு வருகிற விசுவாசின் இடத்தில் பேசுகிறார். இயேசுவை நம்புகிற விசுவாசிகளின் இடத்தில் பேசுகிறார். But he's saying now that you are turning to a different gospel, you are also moving away, deserting the one who has called you. That's the Lord Jesus Christ. ஆனாலும் அவர் சொல்லுகிறார், உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷத்திற்கு திரும்புகிறதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன். இயேசு விட்டு விலகிறதை குறித்து இவர் ஆச்சரியப்படுகிறார். When you reject the gospel, you are rejecting the one who gave the gospel, Jesus Christ. நீங்கள் சுவிசேஷத்தை விட்டு திரும்பும் பொழுது, சுவிசேஷத்தை விட்டு நீங்கள் வேற ஒரு திசைக்கு செல்லும் பொழுது நீங்கள் யாரை விட்டு செல்கிறீர்கள் என்று சொன்னால் கிறிஸ்துவை விட்டு செல்கிறீர்கள். So when you move away to a different gospel, that means you are rejecting the genuine gospel. That also means you're rejecting the one who gave the gospel, Jesus Christ, and you're going into and believing a different Jesus. நீங்கள் சுவிசேஷத்தை விட்டு திரும்பும் பொழுது தவறான சுவிசேஷத்துக்கு திரும்புகிறீர்கள், கிருபை விட்டு விலகுகிறீர்கள், கிறிஸ்துவை அதை கொடுத்த ஆண்டவரை கிறிஸ்துவை விட்டு நீங்கள் விலகுகிறீர்கள். அது மட்டும் அப்படி செய்யும் பொழுது என்ன செய்கிறீர்கள் சொன்னால் வேறொரு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிக்க ஆரம்பிக்கிறீர்கள். I'm sure when the Galatians received the letter and they began to read in their church, that's how it's done. They read the church, the letter loudly to the church. I'm sure they would be shocked and say, what do you mean? What do you mean we're deserting God? We're attending church. We still believe in Jesus. What do you mean we are deserting God? கண்டிப்பாக இந்த நிருபத்தை அவர்கள் பெற்றுக்கொண்ட பிறகு சபை முழுவதும் இந்த காரியத்தை வாசித்திருப்பார்கள். அந்நாட்களில் இப்படிதான் செய்வார்கள். ஒரு நிருபத்தை பெற்றுக்கொண்ட பிறகு சபை கூடி வந்து எல்லோரும் ஒருவர் வாசிப்பார் எல்லோரும் இடத்தில். கண்டிப்பாக அவர்கள் எல்லோரும் ஆச்சரியப்பட்டிருப்பார்கள். என்னவென்று சொன்னால் பவுல் ஏன் இப்படி சொல்ல வேண்டும்? தேவனை விட்டு விலகுவதா? நாங்க ஏன் தேவனை விட்டு விலக வேண்டும்? நாம் சபைக்கு வருகிறோம், நம் விசுவாசியாக இருக்கிறோம் என்று சொல்லி ஒரு பெரிய கேள்விக்குறி எழும்பியிருக்கும். That's why it's so important for us as Christians to have good understanding of the Bible, good understanding of cardinal truths like who is Christ, the Trinity, the Holy Spirit, what is salvation. It is very important for us to have a good biblical understanding of all of this. அதனால தான் வந்து நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கிறது வேதாகமத்தை நாம் அறிந்து கொள்வதற்கு, முக்கிய சத்தியங்களை நாம் அறிந்து கொள்வதற்கு, சில காரியங்களை குறித்து நாம் படிப்பது நமக்கு ரொம்ப ஒரு முக்கியமான காரியம். Sadly, many Christians today are not bothered. It's like, why should I think about all of this? I believe in Jesus, that's enough. I come to church, that's enough. That's what many Christians think, that's all enough. கவலைக்குரிய காரியம் என்ன சொன்னால் அநேக கிறிஸ்துவர்கள் இதை குறித்து அவர்கள் அப்படியாக கருதுவதில்லை, அசட்டை பண்ணுகிறார்கள். நான் இயேசுவை நம்புகிறேன், அதுவே போதும், சபைக்கு வருகிறேன், அதுவே போதும் என்று சொல்லி அவர்கள் வேறொரு இடத்தில் நின்று கொண்டிருக்கிறார்கள். Some are attracted to certain kind of preacher. Oh, I like the way he or she preaches. It's very nice. But if the doctrine is not right, they're not bothered about it. ஒரு சிலர் இப்படியாக ஒரு சில பிரசங்கியார்மார்களை பார்த்து இவருடைய பிரசங்கங்கள் எனக்கு கேட்க ரொம்ப பிடிக்கும், இவர் நன்றாக பேசுகிறார் என்று சொல்லி அவர்கள் கவருது உண்டு. ஆனாலும் அவருடைய மூல உபதேசம் எங்க இருக்கிறது என்று சொல்லி இவர்கள் அதை குறித்து கண்டுக்கிறது இல்லை. Oh, this singer, wonderful. I like the songs that he sings or she sings, and they're so attracted to become a fan of the singer. But how that person lives his or her lifestyle, what they are preaching and teaching, it can be nonsense. Oh, that doesn't matter. I like this person. இந்த பாடகர் அருமையாக பாடுகிறார், அருமையாக பாடல்களை ஏக்கமைப்பார், அருமையாக எழுதுவார், அழகான வரிகள். ஆனாலும் அவர் சொல்லுகிறது உபதேசமானது அது எப்படிப்பட்ட உபதேசமாகிறதோ அதை குறித்து எனக்கு கவலை இல்லை. ஆனால் இவர் நல்லா பாடுகிறார், நல்லா எழுதுகிறார் என்று சொல்லி இதுக்கு தான் ஓடுவார்கள். So what? I believe in Jesus. அதுக்கு என்ன, நான் இயேசுவை தான் நம்புறேன். So did the Galatians. அப்படிதான் கலாத்தியர்களும் இருந்தார்கள். But if you don't know the gospel that you are believing is a genuine gospel, if you don't know, you may believe a fake gospel, and without you realizing it, you actually have deserted the one who has called you.
ஆனாலும் உங்களுக்கு நீங்கள் அறியாமல் இருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்க நம்புகிற சத்தியமானது அல்லது சுவிசேஷமானது வேறொரு சுவிசேஷமாக இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் இயேசுவை விட்டு விலகிறீர்கள். Now in chapter 3 and chapter 4 we come to the second segment where Paul will articulate, Paul will explain the gospel. மூன்றாவது அதிகாரம் நான்காவது அதிகாரத்தை பார்க்கும் பொழுது இது இரண்டாவது பாகம், 2 அதிகாரங்களை நாம் பார்க்கிறோம். இந்த இடத்தில் பவுல் சுவிசேஷத்தை அவர் விளக்க செய்வார். Now he's not going to explain the whole gospel because they have heard the whole gospel, but he wants to put certain things right, things that they have got wrong, he wants to put it right. அவர் எல்லா காரியங்களும் அல்லது சுவிசேஷத்தை குறித்து எல்லா காரியத்தையும் விளக்கமாக சொல்ல வேண்டும் என்று அர்த்தம் அல்ல. ஒரு சில காரியங்களை அவர் நேராக்க வேண்டும், அது சரியாக போதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி பவுல் வலியுறுத்த போகிறார். So he starts in chapter 3 verse 1, you foolish Galatians. அதனால் மூன்றாவது அதிகாரம் முதல் வசனத்திலே பார்க்கும் பொழுது நீங்கள் புத்தி இல்லாதவர்களே என்று சொல்லி ஆரம்பிப்பார். What a way to start a sermon. எவ்வளவு நல்ல ஒரு வழி பாருங்க ஒரு பிரசங்கத்தை ஆரம்பிப்பது. Imagine a preacher gets up to the pulpit, looks at all the people and say, you foolish church members. யோசித்து பாருங்க, இப்படியாக ஒரு பிரசங்கியார் மனம் வந்து உங்களிடத்தில் மேலே நின்று அவர் இப்படியாக ஆரம்பிக்கிறார், புத்தி இல்லாத கலாத்தியரே. I mean, Potter's church members. புத்தி இல்லாத சபை அங்கத்தினர்களே. Now we may not like what he said, but certainly he will get his attention. அதாவது அவர் ஆரம்பித்த விதமானது நமக்கு பிடிக்காம இருந்தாலும் கண்டிப்பாக அந்த கவனமானது நம்முடைய கவனமானது ஈர்க்கப்பட்டிருக்கும். Now Paul will ask a series of questions, a series of 5 questions, and let's look at the question that he will ask to make them think. பவுல் இந்த இடத்தில் பார்க்கும் பொழுது ஒரு சில கேள்விகளை அவர் கேட்பார். தொடர்ச்சியாகவே ஏன் இந்த கேள்விகளை கேட்பார் என்று சொன்னால் அவர்கள் யோசிக்கும்படிக்கு கேட்பார். சோ அதெல்லாம் இந்த கேள்வியில் நாம் கவனிப்போமாக. And these 5 questions about your own experience. He wants them to think what you experienced when you first heard the genuine gospel, but now why are you believing something that is contradictory? அதாவது இந்த கேள்விகளை கேட்கும் பொழுது அவர்கள் யோசிக்கும்படிக்கு அவர்களுடைய அந்த அனுபவத்தை, ரட்சிப்பின் அனுபவத்தை குறித்து அவர் நினைவூட்டுவார். நீங்கள் முதலாக ஆரம்பத்தில் ரட்சிக்கப்படும் பொழுது உங்களுடைய அனுபவம் எப்படி இருந்தது, ஏன் இப்பொழுது வேறொரு சுவிசேஷத்துக்கு செல்கிறீர்கள் என்று சொல்லி அவர் எப்படியா கேள்விகள் கேட்பார். So let's look at the 5 questions. Question number 1, verse 1. Let's read verse 1. முதல் அதிகாரத்தை, அதாவது முதல் வசனத்தை, 3ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நாம் வாசிக்கப்போமாக நம்ம இந்த கேள்விகளை ஒன்றொன்றாக கவனிப்போம். You foolish Galatians, who has bewitched you? Before your very eyes, Jesus Christ was clearly portrayed as crucified. புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்துக்கு கீழ்மடியாமல் போகத்தக்க உங்களை மயக்கினவன் யார்? இயேசு கிறிஸ்து சிலுவில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன் பிரத்யட்சமாக உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே. Who has bewitched you? Who has made a magic? Who has put a charm, sorcery over you that you easily believe a different gospel? உங்களை மயக்கினவன் யார்? நீங்கள் வேறொரு சுவிசேஷத்தை நம்புவதற்கு உங்களை இந்த இடத்துல மயக்கினவன் யார்? Question number 2. இரண்டாவது கேள்வி, Verse 2. இரண்டாவது வசனம். I would like to learn just one thing from you. Did you receive the Spirit by the works of the law or by believing what you heard? ஒன்றை மாத்திரம் உங்களிடத்தில் அறிய விரும்புகிறேன். நியாயப்பிரமாணத்தின் கிரிகைகளினாலேயோ விசுவாச கேள்வியினாலேயோ எதினாலே ஆவியை பெற்றீர்கள்? He's making them think. When you believe the gospel, you receive the Holy Spirit all by faith. Why is law coming in suddenly and you are thinking somehow you need the law? அதாவது அவர்கள் இப்படியாக யோசிக்கத்தக்க இவர் கேள்விகளை கேட்கிறார். நீங்கள் முதலாவது இந்த சுவிசேஷத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது விசுவாசத்தினால் நீங்கள் இந்த காரியத்தை கேள்விப்பட்டு பெற்றுக்கொண்டீர்கள். ஏன் இப்பொழுது நியாயப்பிரமாணத்தின் கீழாக கிரிகளினால தான் நாங்கள் ரட்சிக்கப்படும் என்று சொல்லி நம்புகிறீர்கள்? Question number 3, verse 3. மூன்றாவது கேள்வி, 3ஆவது வசனம். Are you so foolish? After beginning by means of the Spirit, are you now trying to finish by means of the flesh? ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாமிசத்தினாலே முடிவு பெற போகிறீர்களோ? நீங்கள் இத்தனை புத்தியீனரா? Good question to ask and good question for us to reflect and think about. நல்ல ஒரு கேள்வி. இந்த கேள்வி நாமும் சிந்திப்பதற்கு நமக்கு நல்ல ஒரு கேள்வியாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். We started by the Spirit. Do we think now, well, I have to put my own effort into this to make sure I'm saved?
அதாவது நாம் ஆவியினாலே ஆரம்ப பண்ணின நீங்கள் இப்பொழுது அவர் கேட்கிறார், மாம்சத்தினாலே முடிவு பெறப்போகிறீர்களோ என்று சொல்லி கேட்கிறார். Am I saying, Holy Spirit, thank you, but now I can do the job on my own? அப்படி என்றால் என்ன சொல்லுகிறேன் சொன்னா, பரிசுத்த ஆவியானவரே போதும், இப்பொழுது நான் மாம்சத்தினால் கிரியை செய்ய தயாராக இருக்கிறேன். Question number 4, verse 4. நான்காவது கேள்வி, நான்காவது வசனம். Have you experienced so much in vain, if it really was in vain? இத்தனை பாடுகளையும் வீணாய் பட்டீர்களே, அவைகள் வீணாய் போயிற்றே. It's asking, that means when they first heard the gospel and they became Christian, they must have faced some hardships, some persecution. That's why Paul says, he talks about how they suffered. இங்கே பார்க்கும் பொழுது முதல் அவர்கள் விசுவாசத்தினால் அந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளும் போது கண்டிப்பாக பாடுகள் மத்தியில கடந்து சென்றிருப்பார்கள். அதனால்தான் பவுல் இப்படிப்பட்ட ஒரு கேள்வியை கேட்கிறார். I was asking them, all that suffering for the gospel, but all wasted, doesn't mean anything. அவர் கேட்கிறார், இத்தனை பாடுகளும் வீணா பட்டீர்களோ என்று சொல்லி கேட்கிறார். Question number 5, verse number 5. ஐந்தாவது கேள்வி, ஐந்தாவது வசனம். So again I ask, does God give you his spirit and work miracles among you by the works of the law, or by you believing what you heard? அன்றியும் உங்களுக்கு ஆவியை அளித்து உங்களுக்குள்ளே அற்புதங்களை நடப்பிக்கிறவர் அதை நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலேயோ விசுவாச கேள்வியினாலேயோ எதினாலே செய்கிறார்? Where there is a spirit, there will be miracles, signs and wonders. எங்க ஆவி உண்டோ அந்த இடத்துல அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கும். If a false spirit operates, you will have false signs and wonders. அதாவது ஒரு தவறான ஆவி ஒன்று அப்படியாக அந்த காரியத்தை கிரியை செய்யும் என்று சொன்னால் தவறான அற்புதங்கள் அடையாளங்கள் நடப்பது உண்டு. Where we have the Holy Spirit, we will have genuine signs and wonders. பரிசுத்த ஆவியானவராகும் பொழுது நிஜமான சத்தியத்திற்குள்ளாக கீழ்ப்படுகிற அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கிறது உண்டு. Therefore, when they first heard the gospel and they accepted the gospel, received the Holy Spirit, they also experienced miracles. அப்படி என்று சொன்னால் அவர்கள் முதலாவது சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசித்து அந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு அவர்கள் மத்தியில் அற்புதங்கள் நடந்தது. So Paul asked them, all this happened, you saw miracles, you experienced miracles by faith. Why suddenly you are leaning towards law? இது எல்லாம் நடந்தது, அற்புதங்களும் நடந்தது, இதெல்லாம் நீங்கள் அனுபவித்தீர்கள், ஏன் திடீரென்று நியாயப்பிரமாணத்துக்கு கீழாக போக வேண்டும் என்று சொல்லி நீங்கள் அப்படியாக இருக்கிறீர்கள்? All these questions are simply Paul telling them, it is by faith you have been justified. இந்த கேள்வி எல்லாம் கேட்கும் பொழுது பவுல் அவர்களிடத்தில் சரியாக என்ன சொல்கிறார் என்று சொன்னார், நீங்க உங்களுடைய விசுவாசத்தை எப்படி என்று சொன்ன விசுவாசத்தில் மட்டும்தான் நியாயப்படுத்தப்பட்டீர்கள். It was by faith that you received the Holy Spirit. நீங்கள் விசுவாசத்தினால்தான் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டீர்கள். It is by faith that you experience miracles. நீங்கள் விசுவாசத்தினால்தான் இப்படியாக அற்புதங்கள் அடையாளம் கண்டீர்கள். Faith in the genuine gospel. விசுவாசம் என்று சொல்லும் பொழுது எதில் என்று சொன்னால் நிஜமான சத்தியத்துக்குள்ளாக, அதாவது சுவிசேஷத்திற்குள்ளாக. Someone comes and tells you, not enough, you need the law. How can you simply just so easily go to that? யாராவது ஒருவரின் இடத்துல இருந்து இது பற்றாது, நமக்கு நியாயப்பிரமாணம் வேண்டும் என்று சொன்னால் எப்படி நீங்க இவ்வளவு சீக்கிரமாகவே விட்டு விலகினீர்கள்? Now some scholars have seen Paul using 6 arguments to deal with this. சில வேத பண்டிதர்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்கள் ஒரு முடிவுக்கு வந்திருக்கார், பவுல் 6 வாதங்களை கொண்டு இந்த காரியத்தை கையாண்டார் என்று சொல்லி. Now you will have this in your notes. Chapter 3 verses 1 to 5, Paul uses the experiential argument. 3வது அதிகாரம் 1வது வசனத்தில் 5வது வசனங்கள் வரைக்கும் பார்க்கும் பொழுது பவுல் தனிப்பட்ட வாதங்களை அவர் பேசினார். Then chapter 3 verses 6 to 14, he brings the scriptural argument. அதே 3வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரையிலும் வேதாகமத்தின் வாதத்தை குறித்து அவர் பேசினார். Then chapter 3 verses 15 to 29, we have the logical argument. 3வது அதிகாரம் 15வது வசனத்தில் 29 வசனங்கள் வரையிலும் பவுல் அந்த இடத்தில் தர்க்கரித்திரையான வாதத்தை பேசினார். Chapter 4 1 to 11, we have the positional argument. 4வது அதிகாரத்தில் 1-11 வசனத்தில் நிலைவாதத்தை குறித்து பேசினார். Chapter 4 12 to 18, we have the sentimental argument.
4வது அதிகாரம் 12ஆம் வசனத்து 18ஆம் வசனம் வரையிலும் உணர்பூர்வமான வாதத்தை எடுத்து வந்தார். Chapter 4:19 to 31, we have the allegorical argument. 4வது அதிகாரம் 19ஆம் வசனம் 31ஆம் வசனம் வரையிலும் உருவாகும் வாதத்தை கொண்டு வந்தார். Now, of all this, the scriptural argument is the most important one, because if it's not scripture, then we have to be careful. இந்த எல்லா வாதங்களை காட்டிலும் வேதாகமத்தின் வாதம் தான் மிகவும் முக்கியமான வாதமாக இருக்கிறது என்று சொன்னால், நீங்கள் எப்படி வேணாலும் தர்க்கம் வாதம் செய்யலாம், ஆனால் வேதாகமத்தின் படியாக இல்லாவிட்டால் அந்த இடத்தில் ஒரு அஸ்திபாரம் இருக்காது. Now for now I will use this titles, but as the lesson goes on, I may change the titles, but we'll look at all 6 of it. இப்பொழுது இந்த காரியங்கள், இந்த வாதங்களை பேர் சூடின இந்த வாதங்களை கொண்டு நான் பார்க்க போகிறேன். இந்த பாடங்கள் தொடர்ச்சியாக நாம் செய்யும் பொழுது இந்த பெயர்கள் மாறினாலும் மாறும். ஆனால் இப்பொழுது இந்த பெயர்களை பயன்படுத்துவோம். Let's look at the first one, the experiential argument. This is talking about, Paul is talking about the believers, the Galatians experience. முதலாவதானது personal argument. Personal, I'm calling it experiential argument. Okay. தனிப்பட்ட அல்லது அனுபவ வாய்ந்த வாதம். Remember in chapter 1 and 2, Paul will talk about his personal experience. முதல் அதிகாரம் 2வது அதிகாரத்தை பார்க்கும்போது பவுலானவர் இப்படி அவருடைய சொந்த அனுபவத்தை குறித்து பேசுவார். Here he's talking about their experience. இங்க அவர்களுடைய அனுபவத்தை குறித்து பேசுகிறார். Remember in verse 4, Paul spoke about their suffering, which would indicate when they accepted the gospel, they were persecuted. இந்த இடத்துல பவுல் 4வது வசனத்தில் நம்ம ஞாபகம் இருக்கும் என்று சொன்னால், நீங்கள் இத்தனை பாடுகளையும் வீணா பட்டீர்கள் என்று கேட்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், நீங்கள் பாடுகள் பட்டிருக்கிறீர்கள், அந்த சுவிசேஷத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது பாடுகள் மத்தியில் நீங்கள் கடந்து சென்றிருக்கிறீர்கள் சொல்லி அவருக்கு உறுதிப்படுத்துகிறார். And Paul reminds them by asking them, listen, it is by faith that you accepted Christ and you became Christians, and it was by faith that you received the Holy Spirit. It was by faith that you experienced all the miracles. அதாவது பவுல் இந்த இடத்துல மறுபடியும் உறுதிமொழிப்படுத்துவார் என்று சொன்னால், நீங்கள் விசுவாசத்தினால தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீர்கள், விசுவாசத்தினால தான் நியாயப்படுத்தப்பட்டீர்கள், விசுவாசத்தினால தான் அற்புதங்கள் அடையாளங்கள் நடந்தது என்று சொல்லி அவர் இந்த இடத்துல உறுதிப்படுத்துவார். You started right. You started your Christian journey by faith in the Spirit, by the Holy Spirit. Now you're going to continue that with your own self-effort. உங்களுடைய துவக்கத்தை, இந்த பாதையின் துவக்கத்தை பார்க்கும் பொழுது நீங்கள் சரியாக தான் ஆரம்பித்தீர்கள். விசுவாசத்தினாலே சுவிசேஷத்தை பெற்றுக்கொண்டு விசுவாசத்தினாலே எல்லா காரியங்களையும் நீங்கள் செய்தீர்கள். இப்பொழுது நீங்கள் வேறு வழி எடுத்துக்கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி பவுல் சொல்லுவார். We begin with the gospel. We must continue with the gospel. நாம் சுவிசேஷத்தை ஆரம்பித்ததை சுவிசேஷத்தில் நாம் அப்படியாக தொடர்ச்சியாக ஓட வேண்டும். So don't think, oh, gospel, something I heard before, I believe the gospel, now let's leave the gospel there. No, we continue the gospel. We need to live in the gospel. அதாவது சுவிசேஷம் என்று சொல்லும்போது ஒரு காலத்தில் நான் கேட்டு ரட்சிக்கப்பட்டேன், சாதனா காலம் முடிந்து விட்டது, இப்பொழுது வேறு அப்படி அல்லாமல் நாம் எல்லோரும் தொடர்ச்சியாக அந்த காஸ்பல், அந்த சுவிசேஷத்திற்கு கீழாக தான் இருக்கிறோம், அந்த சுவிசேஷத்திற்குள்ளாக தான் ஓடிக்கொண்டிருக்கிறோம். Now when you talk about works or efforts, we're not talking about Christian ministry. அதாவது கிரியை, நம்முடைய முயற்சி சொல்லும் பொழுது கிறிஸ்துவ ஊழியத்தை குறித்து நாம் பேசவில்லை. This is talking about my own self-effort in order to be justified before God. அதாவது தேவனுக்கு முன்பாக நான் சாட்சியாக நிற்பதற்கு இது என்னுடைய சொந்த முயற்சி, இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பேசுகிறார் பவுல். நீதிமானாக நிற்க. In other words, there's nothing I can do for God to declare me you are righteous or you're justified. இன்னொரு வார்த்தையில சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நம்மால் எதுவும் செய்ய முடியாது ஆண்டவர் நம்மளை பார்த்து நீ நீதிமான் என்று சொல்வதற்கு. The word justification is a legal term, a term that is used in the court in Paul's time. இந்த வார்த்தை நியாயப்படுத்தப்பட்டோம் என்று சொல்லும் பொழுது இது ஒரு கோர்ட்ல பாய்க்கிற ஒரு வார்த்தையாக இருக்குது. பவுலின் நாட்களில் இப்படியாக நீதிமன்றங்களில் இப்படியாக இந்த வார்த்தையை பயன்படுத்துவார்கள். So Paul is using a term that the people understand. ஆதலால் பவுல் இந்த இவர்களை புரிந்து கொள்கிற இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். To be justified means to be declared not guilty. நியாயப்படுத்தப்பட்டோம் என்று சொன்னால் அது அர்த்தம் என்னவென்று சொன்னால், இனி நான் அந்த தவறு கீழாக நான் இல்லை. Imagine in a courtroom we are standing there, we are a sinner, we are the accused and the judge is sitting there. அதாவது யோசித்து பாருங்க, இப்படியாக ஒருவர் நியாயாதிபதி உட்கார்ந்து இருக்கிறார், நாம் அப்படியாக குற்றவாளி கூண்டுக்குள்ளாக நின்று கொண்டிருக்கிறோம்.
And the judge says, you're not guilty. நீதிபதி உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ குற்றவாளி அல்ல அப்படின்னு சொல்லுகிறார். But I've done lot of bad things. ஆனா நிறைய காரியங்களை நான் செய்திருக்கிறேன். In fact, my nature itself is sinful. என்னுடைய மாம்சமே ஒரு சுபாவம் இருக்கிறது. How can all my sins be forgiven? எப்படி பாவங்கள் அனைத்தும்? And the judge says, someone paid for all your sins. அப்பொழுது நீதிபதி சொல்லுகிறார், ஒருவர் உன்னுடைய பாவத்தை, உன்னுடைய அக்கிரமத்தை உண்டான அந்த விலைக்கிரயை செலுத்தினார். All that is expected from us is to repent and to put our faith in Jesus. இனி நாம் செய்வதெல்லாம் ஒன்றே மட்டும்தான், மனம் திரும்பி நம்முடைய விசுவாசத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேலாக வைக்க வேண்டும். When we genuinely accepting our sins are all forgiven, we stand before God and we are declared not guilty. நாம் உண்மையாகவே ஏற்றுக்கொண்டு நாம் மனம் திரும்பினான்னு சொன்னால் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். அப்பொழுது நம்ம நியாயப்படுத்தப்படுவோம். எப்படி என்று சொன்னால், இனி நாம் குற்றவாளி அல்ல. Now that we have been justified, out of gratitude, we work, we serve the Lord. இப்ப நாம் எல்லோரும் நியாயப்படுத்தப்பட்டோம், இனி நம்ம அந்த குற்றவாளி குண்டலுக்கு அல்ல, நம்ம மன்னிக்கப்பட்டோம் என்று சொல்லி அதனால நம் நன்றி உள்ளத்தோடு நன்மையான காரியம் செய்வது. So we don't work to be justified, we work because we have been justified. So அதெல்லாம் சில கிரியைகளை செய்துதான் நம்ம அப்படியே நியாயப்படுத்தப்படுவோம் அல்ல, நம் நியாயப்படுத்த பண்ணதுனால தான் நாம் நன்மையான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். Now, self-effort is basically what religions are all about. I have to do this, I have to do that, then God will be happy with me or God will be merciful to me. அதாவது சொந்த முயற்சி என்று சொல்லும் போது எப்பொழுதுமே எல்லா மார்க்கத்திலையும் இந்த காரியத்தை நாம் காண முடியும் என்று சொன்னால், நான் இது செய்தாதான் நான் அப்படிப்பட்ட காரியம் செய்தாதான் என்னுடைய தேவன் என்னை ஏற்றுக்கொள்வார். It all started with Adam and Eve. இது எல்லாம் எங்கிருந்து ஆரம்பித்தது? ஆதாம் ஏவாளிலிருந்து ஆரம்பித்தது. When Adam and Eve disobeyed God, the glory departed from them. They realized they were naked. To hide their nakedness or their sinfulness, what will they do? They will use their own idea, get some fig leaves and cover themselves up. ஆதாம் ஏவாளை பார்ப்பது அவர்கள் இப்படியா பாவத்தில் விழுந்த பிறகு கர்த்தருடைய மகிமையை இழந்தார்கள். இழந்து போன பிறகு அவர்கள் நிர்வாணியாக இருப்பதை அவர்கள் அறிந்து என்ன செய்வார்கள்? சொந்தமாக சிந்தித்து சொந்த முயற்சியில் இப்படியாக ஒரு அத்தி இலையை எடுத்து அல்லது ஒரு காய்ந்த இலையை எடுத்து அவருடைய மானத்தை காக்க அவர்கள் மறைப்பார்கள். Nakedness is sinfulness. நிர்வாணம் என்று சொல்லும் பொழுது அது பாவம் நிறைந்த வாழ்க்கை. So to cover their sinfulness, they on their own will get some fig leaves and they will cover themselves. அவர்கள் பாவ நிறைந்த வாழ்க்கை அந்த நிர்வாணத்தை மறைப்பதற்கு சில அத்தி இலைகளை எடுத்து அவர்கள் சொந்தமாக முயற்சித்து அவர்கள் மறைக்க பார்ப்பார்கள். Despite that, when they heard God walking, what did they do? They went and hid themselves. They were ashamed despite covering themselves. அவளை முயற்சி செய்தும் ஆண்டவர் இப்படியாக அவர் நடந்து வரும்பொழுது, உலாவி வரும்பொழுது அவர்கள் அதை கேட்டு அந்த முயற்சி இருந்தும் அவர்கள் ஓடி போய் ஒளிந்தார்கள். How long will the fig leaves last? இன்னும் எத்தனை நேரத்துக்கு அந்த அத்தி இலையானது நிலைத்து நிற்கும்? Once it dried up, it will break. You have to go and look for more fig leaves now. இப்ப அது காய்ந்த பிறகு இப்ப இன்னும் அதிகமான அத்தி இலைகளை தேட வேண்டும். So that is a picture of man trying to cover his nakedness, his sinfulness by his own self-effort. இதுதான் ஒரு நல்ல ஒரு உதாரணமாக இருக்கிறது. மனிதனானவன் சொந்தமாக யோசித்து தன் சொந்த முயற்சியில் எப்படி தேவனிடத்தில் போய் சேர வேண்டும், தன்னை நியாயப்படுத்திக்க வேண்டும் என்று சொல்லி முயற்சிப்பது. That's religion. அது மார்க்கம். But what will God do? தேவன் என்ன செய்வார்? We read that God will cover them with skin. தேவன் அந்த ஆதியாகமத்தில் வாசிப்பீர்கள் என்று சொன்னார், ஒரு மிருகத்தோட தோலை எடுத்து அவர்களை அப்படியாக அவரை போற்றுவார். Which means God was teaching them an animal that has not done anything wrong dies, blood is shed, that animal's skin which has not done anything wrong is taken and now Adam and Eve are covered. இப்பொழுது அந்த இடத்துல ஆண்டவர் ஒரு காரியத்தை நிலைநாட்டுகிறார். ஒரு மிருகமானது, எந்த ஒரு பாவம் செய்யாத மிருகமானது, அது இப்பொழுது மரித்து ரத்தம் சிந்தி அதோடைய தோலை எடுத்து உங்களுடைய நிர்வாணம் மறைப்பதற்கு கர்த்தர் பயன்படுத்துகிறார். God has to cover them, and for that to happen, an innocent animal dies.
தேவன் அவர்களை மறைக்க வேண்டும், தேவன் அவர்களை பாதுகாக்க வேண்டும், அவர்களை மறைக்க வேண்டும், அவர்களுடைய காரியங்களை மறைக்குவதற்கு ஒரு பாவம் அறியாத மிருகமானது அந்த இடத்துல பலியானது. Right in the Garden of Eden, this was pointing to the Lamb of God, Jesus Christ. ஏதேன் தோட்டத்தில் நடந்த ஒரு சம்பவமானது ஆட்டுக்குட்டியான தேவ மனுஷகுமாரனை குறித்தது. அந்த நேரத்தில் So Jesus comes as the Lamb of God. He dies on the cross for our sins, and his righteousness clothes us. Today we are clothed with the righteousness of Jesus. ஆதலால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த இடத்தில் தேவனுடைய ஆட்டுக்குட்டியாக இந்த உலகத்தில் மனுஷனாக வந்து அவர் சிலுவையில் மரித்து அவருடைய அந்த நீதியானது இப்பொழுது நமக்கு என்னவாக இருக்கிறது, நமக்கு ஒரு சால்வையாகும் அல்லது நமக்கு ஒரு துணியாக இருக்கிறது, மறைக்கப்பட்ட ஒரு துணியாக இருக்கிறது. There's nothing man can do to hide his sinfulness. There's nothing man can do to stand before God justified, declared guilty. All of that is just man trying to cover himself with his own efforts. That's fig leaves. It will not last. தேவனுக்கு முன்பாக நின்று எந்த மனிதனும் தன்னை காமித்து சொல்ல முடியாது, நான் பரிசுத்தவான், நான் நியாயப்பட்ட என்று சொல்லி தன்னுடைய சொந்த முயற்சினால் எதுவும் செய்ய முடியாது. அவன் தேவனுக்கு முன்பாக எப்படிப்பட்ட காரியங்களை கிரியா இருந்தாலும் அவனால் செய்து தேவனுடைய நியாயத்தை பெற முடியாது. What has happened to them? And he says, you foolish Galatians, spiritually they become dull. அதாவது இந்த இடத்துல பார்க்கும் பொழுது புத்தி இல்லாத அளத்தை என்று சொல்லும் பொழுது ஆவிக்குரிய ரீதியில் அவர்களுடைய புத்தி இல்லாமல், அதாவது அவர்கள் தன் புத்தியை இழந்தவர்களாய் காணப்படுகிறார்கள். They knew Christ was crucified. They received the Holy Spirit. They saw the miracles. But despite all of that, some new teaching comes which is different. They're easily swayed by it. அவர்கள் நன்றாக அறிந்திருக்கிறார்கள், கிறிஸ்துவனவர் இப்படியாக சிலுவையில் மரித்தார், மறுபடியும் உயிரோடு எழுந்தார். அந்த சுவிசேஷமான ஏற்றுக்கொண்டார்கள். அந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்ட நிமித்தமாய் அற்புதங்கள் நடந்தது. இதையெல்லாம் காட்டிலும் இப்படிப்பட்ட வேறொரு சுவிசேஷம் வரும்பொழுது, உபதேசம் வரும்பொழுது இவர்கள் வேகமாகவே சீக்கிரமாக விட்டு சென்றார்கள். This different gospel did not say don't believe in Jesus. இந்த வேறொரு சுவிசேஷம் சொல்லும் பொழுது இயேசுவை வேண்டாம் என்று சொல்லி வரவில்லை. This different gospel did not say Jesus did not die on the cross or resurrect. இந்த வேறொரு சுவிசேஷமானது இயேசு அவர் சிலுவையை மறைக்கவில்லை, மறுபடியும் உயிரோடு வரவில்லை என்று சொல்லவில்லை. This different gospel did not deny the Holy Spirit or the miracles. இந்த வேறொரு சுவிசேஷமானது ஆவியானவரை குறித்து அவர்கள் இல்லை என்று சொல்லவில்லை, அல்லது அற்புதங்கள் அடையாளங்கள் இல்லை என்று சொல்லவில்லை. This different gospel said what Jesus did is not enough. You must do something. வேறொரு சுவிசேஷமானதுடைய அவர்களுடைய உபதேசம் என்னவென்று சொன்னால், இயேசு செய்தது பத்தல்லை, நாம் இன்னும் அதற்கு மேலாக செய்ய வேண்டும். See, the flesh likes to boast. I did it. I did that. I did this. And therefore, I can stand before God holy. This is a problem because the self likes to boast. இந்த மாம்சமானது எப்பொழுதும் பெருமை தக்க இது சொல்லுமா, நான் செய்தேன், நான் இதற்காக காரியங்களை செய்தேன் என்று சொல்லி இது பெருமை அடையும் தேவனுக்கு முன்பாக எப்பொழுதுமே. Anyone comes and tells you, you believe in Jesus, very good, but you also have to do this, only then you will be saved. Be very careful. That is a different gospel. நல்லா கவனிங்க. யாராவது உங்க இடத்துல வந்து சொன்னாங்கன்னு சொன்னால், நீங்க இயேசுவை விசுவாசிக்கிறீங்க, அது நல்லதுதான், ஆனாலும் நீங்கள் இதுவும் செய்ய வேண்டும் என்று சொல்லி உங்கள் இடத்தில் பேசினார்கள் என்று சொன்னால் அதுவே வேறொரு சுவிசேஷமாக இருக்கிறது. நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். For example, this group called Jehovah's Witnesses. உதாரணத்துக்கு யெகோவா சாட்சிகள் என்று சொல்லி ஒரு குழு இருக்கிறது. They will tell you Jesus died for Adam's sin. அவர்கள் என்ன சொல்றாங்க சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆதாம் செய்த பாவத்துக்கு தான் இவர் மரித்தார். But you must work out the rest. ஆனா மற்றது எல்லாமே நீதான் செய்து வேண்டும். So what must you do in order to be saved? அதனால் நீ ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? They will say you must believe in Jehovah and Jesus. அதனால் நீ என்ன செய்ய வேண்டும்? யெகோவா விசுவாசிக்க வேண்டும், இயேசுவை விசுவாசிக்க வேண்டும். But their Jehovah and their Jesus is a different one. ஆனா அவங்களுடைய யெகோவா அவங்களுடைய இயேசுவானவர் வித்தியாசமானவர்கள். Number 2, you must take in information about Jehovah, information about Jesus. இரண்டாவதாக யெகோவா குறித்து, இயேசுவை குறித்தான தகவலை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். What they really mean is you must believe and accept their teachings. அவர்கள் என்ன சொல்ல வராங்க என்று சொன்னால், நீங்கள் விசுவாசித்து
அவர்களுடைய உபதேசத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். Number 3, you must belong to the Jehovah's Witness organization. மூன்றாவதாக யெகோவா சாட்சிகளுடைய இந்த சங்கத்திற்குள்ளாக நீங்கள் இருக்க வேண்டும். In other words, if you're not a part of a member of their religion, you're not saved. சாட்சிகளுடைய அங்கத்தினராக இல்லாவிட்டால் நீங்கள் ரட்சிக்கப்படவில்லை. Number 4, you must be an active member. நான்காவதாக நீங்கள் செயல்படுகிற அங்கத்தினராக இருக்க வேண்டும். So if you don't do all of this, you cannot get saved. இதெல்லாம் நீங்க செய்யாவிட்டால் நீங்க ரட்சிக்கப்பட மாட்டீங்க. This is a different gospel. This is not the gospel of Jesus Christ. It's a different gospel. This is deceptive. This is poisonous. This will never bring you to God in the first place. இது ஒரு வேறொரு சுவிசேஷமாக இருக்கிறது. வேறொரு சுவிசேஷம் என்று சொல்லும் பொழுது வேறொரு காரியத்தை அவர்கள் தவறான காரியத்தை புகற்றுவதாக இருக்கிறார்கள். இது ஒரு பயங்கரமான காரியம். பயங்கரம் சொல்லும் பொழுது ஆபத்தான காரியம். இது வஞ்சித்து விடும். அதனால் கவனமாக இருக்க வேண்டும். Let's touch on another argument. Let's look at the scriptural argument. இரண்டாவது காரியத்தை நாம் கவனிப்போமாக வேத வாக்கியத்தின் வாதம். Okay, let's read verses 6 to 14, chapter 3, 6 to 14. Okay, 3வது அதிகாரம் 6 ல இருந்து 14வது வசனம் வாசிக்கப்போமாக. 6 ல இருந்து 14வது வசனம் வரை. So also Abraham believed God, and it was credited to him as righteousness. Understand then that those who have faith are children of Abraham. Scripture foresaw that God would justify the Gentiles by faith and announce the gospel in advance to Abraham. All nations will be blessed through you. So those who rely on faith are blessed along with Abraham, the man of faith. For all who rely on the works of the law are under a curse, as it is written, "Cursed is everyone who does not continue to do everything written in the book of the law." Clearly, no one who relies on the law is justified before God, because the righteous will live by faith. The law is not based on faith. On the contrary, it says, "The person who does these things will live by them." Christ redeemed us from the curse of the law by becoming a curse for us, for it is written, "Cursed is everyone who is hung on a pole." He redeemed us in order that the blessing given to Abraham might come to the Gentiles through Christ Jesus, so that by faith we might receive the promise of the Spirit. அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆகையால் விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்களாக்குகிறார் என்று வேதம் முன்னனாக கண்டு, உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்தது. அந்தபடியே விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். நியாயப்பிரமாணத்தின் கிருகைக்காரராகிய யாவரும் சாபத்திற்குட்பட்டிருக்கிறார்கள். நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளை எல்லாம் செய்யத்தக்க அவைகளில் நிலைத்திராதவன் எவனோ அவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறதே. நியாயப்பிரமாணத்தினாலே ஒருவனும் தேவனிடத்தில் நீதிமானாகிறதில்லை என்பது வெளியரங்கமாக இருக்கிறது. ஏனெனில் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. நியாயப்பிரமாணமோ விசுவாசத்துக்குரியதல்ல, அவைகளை செய்கிற மனுஷனே அவைகளால் பிழைப்பான். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று. Now, experiences are good for the person, but not everyone will believe or accept your experience. அதாவது அனுபவங்கள் ஒரு மனிதனுக்கு நன்மைதான், ஆனால் எல்லாருடைய அனுபவங்கள் எல்லாருக்கும் தேவைப்படும் என்று சொல்லி அவசியம் அல்ல. You may say an angel appeared to me. Maybe an angel did appear to you, but not everyone is going to believe you. நீங்க சொல்லலாம் தேவதூதன் என்னிடத்தில் தோன்றினான் என்று சொல்லி தோன்றியிருக்கலாம், ஆனா எல்லாரும் உங்களை நம்புவதல்ல. So experiences are subjective. ஸோ இங்கே பார்க்கும் பொழுது அனுபவங்கள் என்று சொல்லும் பொழுது
அந்த காரியமானது ஒரு சப்ஜெக்டிவான ஒரு காரியம். Subjective means it can be argued. People can believe, people can disagree with you. சப்ஜெக்டிவ் என்று சொல்லும்போது அந்த காரியத்தை குறித்து நாம் தர்க்கம் செய்யலாம். நான் நம்புறேன், நான் நம்பல என்று சொல்லி. We too have to be careful with the experiences that we have. Not everything is from God. So how can we be sure? We have to make sure that whatever experience that we have, it must be in line, guided by the scriptures. நடக்கணி நாமும் சொல்லலாம், இப்படியாக பல அனுபவங்களை நான் பெற்றேன் என்று சொல்லலாம். ஆனாலும் நாம் பெற்ற அனுபவமானது நல்ல கவனமாக கேளுங்க, வேதாகமத்தின்குள்ளாக அதனுடைய அந்த கோட்டுக்குள்ளாக தான் இருக்க வேண்டும். Okay? So now Paul uses scripture to explain justification by faith. ஸோ இந்த இடத்துல நாம் விசுவாசத்தினால் நாம் பிழைத்தோம் என்று சொல்லி இந்த காரியத்தை வேதத்தை வைத்து அவர் இப்படியாக வாதம் செய்கிறார். Scriptures foresaw that the non-Jews or the Gentiles will be blessed. வேதாகமானது இப்படியாக அது முன்னனே பார்த்தது என்னவென்று சொன்னால் புறஜாதிகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். Scripture foresaw. வேதாகமானது அது முன்னே பார்த்தது. But at the time of Abraham, there was no scripture. ஆனா ஆபிரகாமின் காலத்தில் எந்த ஒரு வேதாகமும் இல்லை. There could have been some documents giving all the genealogy, could have existed, but the book of Genesis was written much later. There could have been some records, like the genealogy, Adam's genealogy, so-and-so's father, so the son. There could have been some records like that kept, possible. சில பட்டியலில் இருக்கலாம், இப்படியாக யார் பெற்றெடுத்தார் என்று சொல்லி அப்படியாக பெயர்கள் இருந்திருக்கலாம், சாத்தியமாக இருக்கலாம். But the book of Genesis was not written yet when God called Abraham. ஆனாலும் ஆதியாகமம் புஸ்தகமானது தேவன் ஆபிரகாமை அழைக்கும் பொழுது ஆதியாகமம் புஸ்தகம் அந்த இடத்துல எழுதப்படவில்லை. So when you read the scripture saw before, it is God speaking. ஸோ இந்த இடத்துல வேதாகம் முன் அறிவித்தது என்று சொல்லும் பொழுது அப்படின்னு சொன்னால் தேவன் அதை பார்த்தார் முன்னே. When we read the scripture speaks to us. That is God speaking to us through the scriptures. நாம் வேதாகமத்தை வாசிக்கும் போது வசனங்கள் நம்ம இடத்துல பேசுகிறது. அதை நம்ம என்ன சொல்கிறோம் சொன்னா வசனமானது என்னிடத்தில் இடைப்படுகிறது. When we go to Genesis chapter 4 verse 1, 2 and 3, God will tell Abraham, or we read that God had told Abraham to come out of where he was, leave his homeland, leave his father family, to go to the land that he will show him. நம்மளுடைய இந்த ஆதியா 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் இப்படியாக ஆபிரகாமை கூப்பிட்டு தன்னுடைய இடத்தை விட்டு, தன்னுடைய தேசத்தை விட்டு, தன்னுடைய குடும்பத்தை விட்டு அவன் ஆண்டவர் காமிக்கிற இடத்துக்கு போக வேண்டும் என்று சொல்லி அழைப்பார். God will say, I will bless you. அப்பொழுது தேவன் சொல்வார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். God, those who bless you, I'll bless you. Those who curse you, I will curse. உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன். And all nations will be blessed through you. உன் மூலமாக எல்லா தேசங்களும் ஆசீர்வதிக்கப்படும். Through you or in you is not Abraham, because Abraham will die soon. Then how will all nations be blessed? The promise will later, God will build up the promise. It's through the seed. உன் மூலியமாக அல்லது உனக்குள் இருக்கிற இப்படியாக என்ன சொன்னால் ஆபிரகாம் எல்லா தேசத்தையும் ஆசீர்வதிக்க கண்டிப்பாக முடியாது என்று சொன்னால் ஆபிரகாம் அப்படியாக அவன் மரித்து போய் விடுவான். இந்த இடத்தில் இப்படியாக இந்த வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அந்த ஒரு வித்து மூலியமாக பல தேசங்கள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும். In fact, as we keep reading, Paul will talk about the seed. நாம் அது தொடர்ச்சியாக வாசிப்போம் என்று சொன்னால் பவுல் ஒரு வித்தை குறித்து பேசுவார். In Genesis chapter 3 verse 15, when Adam and Eve disobeyed, God will give the first prophecy. It's called proto-evangelium, meaning the first gospel. ஆதியாக 3ஆம் அதிகாரத்தில் இப்படியாக ஆதாம் ஏவாள் அவர்கள் இப்படியாக பாவத்தில் விழுந்த பிறகு Genesis 3:15, 3ஆம் அதிகாரம் 15ஆவது வசனத்தில் அந்த இடத்துல முதல் சுவிசேஷம் அறிக்கை செய்யப்பட்டது அந்த வசனத்தை நாம் குறிக்க முடியும். 3ஆம் அதிகாரம் 15ஆவது வசனம். God will promise the seed of the woman, not the seed of a man, the seed of a woman, virgin birth. அந்த இடத்தில் தேவன் சொல்லுவார், இப்படியாக ஒரு ஸ்திரீயின் வித்து, ஒரு 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 ஆண் வித்தல ஒரு ஸ்திரீயின் வித்தானது அப்படியா உன் தலையை நசுக்குவார் என்று சொல்லி
போடப்பட்டிருக்கும். Seed of the woman means a virgin birth. ஸ்திரீயின் வித்து என்று சொல்லும்போது கன்னிகை ஸ்திரீயோடைய வயிற்றில் பிறக்கிற ஒரு குழந்தை. And that seed of the woman is not going to crush the serpent's head. In other words, the seed of the woman is the savior. இந்த ஸ்திரீயின் வித்து தான் இந்த சத்ருவானோட சாதன தலையை நசுக்குவார் என்று சொல்லுவது இந்த வித்து தான் அந்த தலையை நசுக்கும். And the promise of the seed goes on and on. It will come through Abraham, it will come through David. இப்படியாக நம் தொடர்ச்சியாக இந்த வித்து பயணம் செய்து பார்க்க முடியும். ஆபிரகாம் மூலியமாக, மோசே மூலியமாக, தாவீது மூலியமாக வரும். This seed, it is through this seed all nations will be blessed. இந்த வித்தின் மூலியமாக தான் இப்படியாக எல்லா தேசங்களும் ஆசீர்வதிக்கப்படும். See, when we read all nations will be blessed, for many people, because of the kind of sermons we've been hearing, oh, blessed, will be rich like Abraham, wealthy like Abraham, will have a big house, good job. We all think of very material things. தேசங்கள் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி ஆபிரகாம் மூலியமாக சொல்லி நம்ம அதை வாசிக்கும் பொழுது நம்ம எப்பொழுதுமே அது வந்து எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமாக எண்ணிக்கொள்வோம் என்று சொன்னால் நமக்கு நிறைய பணம் வரும், நமக்கு நல்ல வீடுகள் செல்வாக்கு இருக்கும், நமக்கு நல்ல ஸ்தானத்தில் இருப்போம், ஆபிரகாம் போல நாம் இருப்போமாக என்று சொல்லி அப்படிப்பட்ட காரியங்களை நம்ம எண்ணிக்கொள்வோம். But when God said in you or to the coming seed, all nations will be blessed, do you know what God meant by blessed? அந்த நேரத்தில் இந்த வித்தின் மூலியமாக உனக்குள் இருக்கிற காரியங்கள் மூலியமாக பல தேசங்கள் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லும்போது ஆசீர்வாதம் என்று சொல்கிற அந்த என்ன? In Galatians, the Apostle Paul explains that all nations, including the Gentiles, will hear the gospel, and when they accept the gospel, they will be saved. That is the blessing that God meant in Genesis chapter 12 verse 3. கலாத்தியர் பவுல் இந்த காரியத்தை கொண்டு அவர் விளக்குவார் என்று சொன்னார். இப்படியாக புறஜாதிகளும் இதை கேட்டு இந்த சுவிசேஷத்தை கேட்டு இவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். இதுதான் ஆசீர்வாதம், நமக்கு முன்குறிக்கப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் என்று சொல்லி பவுல் சொல்வார். Now, the Galatians, most of them, all of them would have been Gentiles. கலாத்தியர்களை பார்க்கும் பொழுது அந்த இடத்துல இருக்கிற அதிக பேர்கள் அல்லது எல்லோரும் பார்க்கும் பொழுது அவர்கள் புறஜாதிகள். And then Paul talks about Abraham's experience. பிறகு பார்ப்பீங்க என்று சொன்னால் பவுல் ஆபிரகாமுடைய அனுபவத்தை குறித்து பேசுவார். Now the same thing Paul will also do in the book of Romans. இந்த காரியத்தை ரோமர் புத்தகத்திலும் அவர் செய்வார். When was Abraham declared righteous? எப்பொழுது ஆபிரகாம் நீதிமான்களாக ஆக்கப்பட்டான்? In Genesis chapter 15 verse 6, Abraham believed God and it was credited to him as a righteousness. Genesis 15 verse 6. அந்த ஆதியாகமம் 15 வசனத்தில் போடப்பட்டிருக்கும். ஆபிரகாம் தேவனை நம்பி அப்போது அவன் நீதிமானாக மாறினான். He believed God. What did he believe? Just that he's going to have a child? தேவனை நம்பினான். எதை குறித்து அவன் நம்பினான்? அவனுக்கு ஒரு பிள்ளை பிறக்கும் அல்லவா? He believed in the seed of the woman. அவன் எதை நம்பினான்? அந்த ஸ்திரீயின் வித்தை குறித்து அவன் நம்பினான், விசுவாசித்தான். He knew the seed that will be a blessing to all nations. That seed is none other than the promised seed of the woman. நன்றாக அறிந்திருந்தான் இந்த வித்தானது பல தேசங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும், அது என் வித்தும் அல்ல, இந்த ஸ்திரீயின் வித்தான் என்று சொல்லி. He believed in the coming seed of the woman, Jesus Christ. Because he believed in the coming seed of the woman, he was declared righteous. அவன் அந்த வித்தின் மேல் முன்குறிக்கப்பட்ட அந்த வித்தின் மேலாக தன்னுடைய விசுவாசத்தை வைத்திருந்தான். அந்த விசுவாசத்தின் வைத்தபடினால் அவன் பிழைத்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். In the Old Testament, people were declared righteous when they put their faith in the seed of the woman who is to come. We are declared righteous when we put our faith in the seed of the woman who has come. பழைய ஏற்பாடை நீங்க பார்க்கும் பொழுது இந்த இடத்தில் பழைய ஏற்பாடு உள்ள ஆட்களை பார்க்கும் பொழுது வரப்போக முன்குறிக்கப்பட்ட இந்த ஸ்திரீயின் வித்து மேலாக அவர்கள் விசுவாசத்தில் வைத்து பிழைத்தார்கள். நான் இந்த ஸ்திரீயின் வித்துனால இந்த விசுவாசத்தை இவர் மேல் வைத்ததுனால பிழைத்தோம். When was Abraham declared righteous? எப்பொழுது ஆபிரகாம் பிழைத்தான்? When he believed, faith. அவன் விசுவாசிக்கும் பொழுது. It was long before the law was given. அதாவது நியாயப்பிரமாணங்களுக்கு வருவதற்கு முன்பே ஆபிரகாமை குறித்து நாம் வாசிக்க முடியும்.
which means the law has got nothing to do with Abraham being declared righteous. அப்படியே நியாயப்பிரமாணம் படியாகவே அவன் பிழைத்தான் என்று சொல்லி அந்த இடத்துல எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. Number 2, இரண்டாவது, it was before circumcision was given. அதாவது அவன் விருத்த சேதனை செய்ய வேண்டும் என்று அது கொடுக்கிறதுக்கு முன்பாகவே. Therefore, Abraham was declared righteous long before the law was given, long before circumcision was given. In other words, law and circumcision have got nothing to do with Abraham being declared righteous before God. அப்படி என்று சொன்னால், அப்படியே ஆபிரகாமை பார்க்கும் பொழுது அவன் எப்பொழுது பிழைத்தான் என்று சொன்னால், நியாயப்பிரமாணம் வருவதற்கு முன்பாகவே பிழைத்தான். விருத்த சேதனை செய்வதற்கு முன்பாக, அந்த விருத்த சேதனை காரியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அப்படிப்பட்ட காரியங்கள் வருவதற்கு முன்பாக அவன் பிழைத்தான். அப்படி என்று சொன்னால் ஆபிரகாமை பார்க்கும் பொழுது இந்த விருத்த சேதனைக்கும் அல்லது இந்த நியாயப்பிரமாணத்துக்கும் அவன் நியாயப்படுத்துவதற்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. He was declared righteous by his faith. அவனுடைய விசுவாசத்தினால் அவன் பிழைத்தான். See, the Judaizers who are Jews, they were very proud. Abraham is our father. இந்த யூதர்களை பார்க்கும் பொழுது அவர்கள் தன்னை குறித்து பெருமை பாராட்டுவார்கள் என்று சொன்னால், ஆம், எங்களுடைய பிதா, எங்களுடைய அப்பா. So Paul will say, it is those who have the same faith of Abraham, they are the descendants of Abraham. அப்ப பவுல் சொல்லுவார், ஆபிரகாம் போல விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் தான் தேவனுடைய பிள்ளைகள். Doesn't matter you're a Jew or a Gentile, if you have the same faith that Abraham had, you are his descendant. நீங்கள் யூதனாக நீங்கள் புறஜாதியாக இருந்தாலும் அது பொருட்டல்ல என்று சொன்னால், உங்களுக்குள்ளாக அதே விசுவாசம் இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் பிழைப்பீர்கள், நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகள். So you can be a physical descendant and not a spiritual descendant. நீங்கள் இப்படியாக மாம்ச ரீதியாக இருக்கிற ஒரு தலைமுறையாக இருக்கலாம், ஆவிக்குரிய ரீதியாக தலைமுறையாக இல்லாமல். It's possible to be not a physical descendant but a spiritual descendant of Abraham. அதாவது சாத்தியமாக இருக்கலாம். நம்ம இருக்கிற யாருமே வந்துட்டு ஆபிரகாமுடைய மாம்சத்தில் பிறந்தவர்களாத தலைமுறையாக இருக்கலாம். ஆனாலும் ஆவிக்குரிய ரீதியில நாம் ஆபிரகாமுடைய தலைமுறைகள். Whether Jew or Gentile, you are a spiritual child of Abraham when you have the same faith that Abraham had, putting his faith in the coming seed of the woman Jesus Christ. நீங்கள் யூதோ அல்லது கிரேக்கரோ அல்லது புறஜாதிகளோ உங்களுக்குள்ளாக இருந்த அந்த விசுவாசம் இருக்கும் என்றால் நாம் எல்லோரும் ஆபிரகாமினுடைய பிள்ளைகள். Paul also will explain, you see, it's not just circumcision. The moment you accept circumcision, you have to accept all the other things that's under the law. பவுல் இடத்துல இன்னொரு கருத்தை விளக்க வேண்டும் சொன்ன என்னவென்று சொன்னால், இப்படியாக இது விருத்த சேதனை குறித்து மட்டுமல்ல, நீங்கள் விருத்த சேதனை செய்ய சொன்னால் நீங்கள் மற்ற காரியம், அதாவது நியாயப்பிரமாணத்தில் இருக்கிற காரியங்களை செய்ய வேண்டும். You have to keep the whole law. முழு நியாயப்பிரமாணத்தை நீங்கள் எடுத்து அதை நடத்த வேண்டும். You see, if you can keep the whole law, you are righteous, but no man can keep the whole law. அதாவது முழு நியாயப்பிரமாணங்களை உங்களால் செய்ய முடியும் என்று நீதிமான்கள். ஆனால் எந்த மனிதனும் சகல நியாயப்பிரமாணங்களை செய்து முடிக்க முடியாது. You know, let's say you got 100 laws, you keep 99, you don't keep the one, all of it is cancelled. உதாரணத்துக்கு 100 நியாயப்பிரமாணங்கள் இருக்கும் என்று சொன்னால் 99 நீங்க செய்வீர்கள், ஒன்று இல்லை அப்படின்னு சொன்னால், அல்லது ஒன்று செய்ய மறுத்து விட்டு சொன்னால் மற்ற 99 நீங்கள் அப்படியாக மறுத்து விட்டீர்கள் அர்த்தம். So it's not only circumcision. The moment they accept that, then everything in the law, they have to keep the Sabbath, they have to do a lot of things. இது விருத்த சேதனை குறித்து மட்டுமல்ல, ஆனாலும் நீங்கள் அதை செய்ய ஆரம்பித்தீங்கன்னு சொன்னால் மற்ற காரிய நியாயப்பிரமாணங்கள் இருக்கிற கீழே காரியங்களை நீங்கள் செய்ய ஆரம்பிக்க வேண்டும். And the law is a yoke that you put upon yourself that presses you down. You become a slave, really. There's no freedom, there's no liberty. ஸோ இந்த நியாயப்பிரமாணங்கள் என்ன செய்யும், உங்களுக்கு நுகங்களாய் மாறிவிட்டு நீங்கள் அதுக்கு அடிமையாய் மாறி இனி விடுதலை இல்லாத பிள்ளை போல நீந்து கொண்டிருப்பீர்கள். Paul will quote Habakkuk chapter 2 verse 4, the righteous shall live by faith. பவுல் ஹபக்குக் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் வாசிக்கும் பவுல் சொல்லுவார் இப்படியாக, அந்த இடத்துல அந்த வசனத்தை சொல்லுவார், அதாவது நீதிமான் விசுவாசத்தினால் பிழைப்பான் என்று சொல்லி. Habakkuk 2:4 is quoted 3 times in the New Testament. Once in Romans 1:17,
here in Galatians 3:11 and in Hebrews 10:38. 3 times this verse is quoted. ஹபாக்கூக் 2ஆம் அதிகாரம் இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது 3 முறை புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கும். ரோமர் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், எபிரியர் அதிகாரம் 38ஆவது வசனம், 3 முறை இந்த வசனமானது சொல்லப்படும். Okay, as we come to a close, let's look at what the law cannot do. நாம் முடிவுக்கு வரும் பொழுது நாம் பார்ப்போமா நியாயப்பிரமாணம் என்ன செய்ய முடியாது. Okay, we won't be reading these verses, but it will be in your notes. The law cannot justify the sinner. இந்த வசனங்களை வாசிக்க மாட்டோம், ஆனால் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். என்னவென்று சொன்னால், ஒரு நியாயப்பிரமாணமானது ஒரு பாவியை அது நியாயப்படுத்தாது அல்லது ஒரு நீதிமானை பிழைக்க வைக்காது. Number 2, the law cannot give him righteousness. ஒரு நியாயப்பிரமாணமானது நமக்கு நீதி தராது. The law cannot give you the Holy Spirit. நியாயப்பிரமாணமானது நமக்கு பரிசுத்த ஆவியை கொடுக்காது. The law cannot guarantee a spiritual inheritance, and spiritual inheritance here in this passage would be salvation and the benefits of salvation. நியாயப்பிரமாணமானது நம்ம ஆவிக்குரிய சுதந்திரம் கொடுக்காது. சுதந்திரம் சொல்லும் பொழுது அதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட ரட்சிப்பு. ஆனால் இந்த இடத்துல சுதந்திரம் நமக்கு தராது. It cannot give you life. Now, life is relationship with God, at the same time eternal life. இங்க நியாயப்பிரமாணமானது நமக்கு ஜீவனை கொடுக்கும். ஜீவன் என்று சொல்லும் பொழுது தேவனுக்குள்ளாக வாழ்கிற ஜீவன், இன்னொன்று நித்திய ஜீவன். It cannot give you liberty because the law is like a yoke that you have to carry around. It cannot give us liberty. நியாயப்பிரமாணம் நமக்கு விடுதலை கொடுக்காது என்று சொன்னால் அது மாறி நமக்கு பாரமாய் ஆகி நாம் அதுக்கு அடிமையாய் மாறிவிடுவோம். So how can I be justified? How can I as a sinner be justified? ஆதலால் நான் பாவியாக இருக்கிற நான் எப்படி நியாயப்படுத்தப்படும் அல்லது பிழைப்பேன்? How can I receive righteousness? நான் நீதியை நான் எப்படி பெற்றுக்கொள்வேன்? How can I receive the Holy Spirit? பரிசுத்த ஆவியானவரை நான் பெற்றுக்கொள்வேன். How can I receive the spiritual inheritance? இந்த ஆவிக்குரிய சுதந்திரத்தை நான் அடைவது? How can I receive life and liberty? என் வாழ்க்கையில் எப்படி ஜீவனையும் மற்றும் சுதந்திரத்தையும் நான் All of this I can receive through faith in Christ. இது எல்லாமே நான் பெற்றுக்கொள்ள முடியும் எப்படி என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது. The Father gives it by grace, we receive it by faith. பிதானவர் தன்னுடைய கிருபை நிமித்தமாய் நமக்கு தந்தார், கிருபை நிமித்தமாய் நாம் ஏற்றுக்கொண்டோம். So scripture itself, using Abraham as an example, teaches us it is by faith that we are declared righteous, we are declared justified. இந்த வேதாகமத்தில் நாம் வாசிக்கும் பொழுது வேதாகமம் தெளிவாக அது என்னவென்று சொன்னால், ஆபிரகாமை நல்ல ஒரு உதாரணமாக காமித்து நீதிமான் தன் விசுவாசத்தினால் பிழைப்பான். தன் விசுவாசம் என்று சொல்லும்போது இயேசுவை விசுவாசிக்கும் பொழுது நாம் பிழைப்போம். We started by faith, let's continue in faith. நாம் விசுவாசத்தில் ஆரம்பித்தோம், விசுவாசத்தில் நாம் ஓடித்தோமாக. God bless you. Hope to see you again in our next lesson. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதாக. நாம் அடுத்த பாடத்தில் நாம் யாவரையும் பார்க்கிறோம்.